வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5 டெஸ்ட் மேட்ச் கொண்ட சீரியஸ் நடக்க போகுதுங்க. WTC அதாவது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும். இங்கிலாந்து ஃபஸ்ட் மேட்சுக்கான ஸ்குவாடை விட்டுருந்தாங்க. அதுலேருந்து எந்த பிளேயிங்கில் அவங்க ஆடுவாங்கன்னு நான் ஒரு கெஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கமெண்டில் உங்கள் பிளேயிங்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாக் ராலியும் பென் டக்கட்டும் ஓப்பனிங் வருவாங்க. ஒன் டவுன் ஆலி பாப். இந்தியாவில் வந்து ஒரு சம்பவம் பண்ணார். ஃபஸ்ட்டு மேட்ச்சு அவர் இருப்பார். நம்பர் 4 அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த கேம் வில்லியம்சன், ரூட், கோலி அண்ட் ஸ்மித் அந்த ஒரு படையில் ரூட் மட்டும்தான் நல்ல ஃபார்மில் இருக்கார். டெஸ்ட்டில் சச்சினோட ரெக்கார்டையே பிரேக் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபார்மில் இருக்க பேட்ஸ்மேன். கரண்ட்டாக யாரால் பிரேக் பண்ண முடியும்னா ரூட்டால் மட்டும்தான். அதை பண்ணுவாரா? நம்பர் 4 ரூட். இந்த பேரை கேட்டாலும் நடுங்கும், இந்தியாவில் கேட்டாலும் நடுங்கும். இப்போ இங்கிலாந்து சொல்ல தேவையில்லை. நம்பர் 5 ஹாரி ப்ரூக் ஆடுவார். நம்பர் 6 இங்கிலாந்தின் தூண் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ், பேஸ்பாலின் லீடர் பென் ஸ்டோக் வருவார். நம்பர் 7 ஜேக்கப் பெத்தல் ஆடுவாங்களான்னு எனக்கு ரொம்ப டவுட்டு. அதுக்கப்புறம் கிறிஸ் ஓக்ஸ் தான் ஆடுவாங்க. எஸ், அவர் ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர். நம்பர் 7 தான் கிறிஸ் ஓக்ஸு. நம்பர் 8 வந்து சோயப் பஷீர். நம்பர் 9 ஜெமிஸ் ஓவர்டன். நம்பர் 10 பேஸ்கரு. நம்பர் 11 யார் ஆடுவாங்கன்னு என்னால் யூகிக்க முடியல. நீங்கள் யூகிச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலாண்டோட பிளேயிங் 11 எப்படி ஸ்ட்ரென்த்தாக இருக்கா, எப்படி இருக்குது? பேரை கேட்டாலே பேட்டிங்கில் கொலை நடுங்குதுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பும்ரா, முகமது சிராஜ், பிரதீப் கிருஷ்ணா இருந்தாலும் ஒரு படையை பாருங்கள். ஜாக் ராலி, பென் டக்கட்டு, ஆலி பாப்பு, ரூட்டு, ஹாரி ப்ரூக்கு, பென் ஸ்டோக்ஸ்னு ஒரு 6 படம் இருக்குது. 6 பேர்த்து 2 பேர்த்து கிளிக் ஆனாலே இந்தியா சோழியை முடிச்சுடுவாங்க. பட் பவுலிங்கில் இங்கிலாண்டோட ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ஸான ஒரு ஜெம்மி ஆண்டர்சனோ, ஒரு பிராடோ அல்லது ஆலி ராபின்சனோ கிடையாது. அந்த மாதிரி சாம் கரன் அவரெல்லாம் இப்போ டெஸ்ட் டீமில் இருந்து வெளியே போயிட்டார். மோயின் அலி பாய் இருந்தார், அவரும் ரிட்டையர் ஆகிட்டார். அதாவது இங்கிலாந்துக்கு பவுலிங்கை பொறுத்தவரை இன்எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருக்குது. இங்கிலாண்டோட பவுலிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அதை யூஸ் பண்ணி இந்தியா பீட் பண்ண மட்டும்தான் உண்டு. பட் இங்கிலாண்டில் போய் இங்கிலாந்து அடிக்கலாம் லேசுப்பட்ட காரியம் கிடையாது. இந்த 6 பெரும் தூண்களை அவுட் ஆக்குறது பெரிய பெரிய விஷயம். ஜோ ரூட் சச்சினோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுவார். இந்த சீரீஸில் பிரேக் பண்ண முடியாது. பட் அவரால் மட்டும்தான் கரண்ட் பிளேயர்ஸில் ரெக்கார்டு பிரேக் பண்ண முடியும். 15,000 ரன்னுக்கு மேலே சச்சின் டெண்டுல்கர் அடிச்சிருக்காரு. இவர் 13,000 11,000 வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவரால் மட்டும்தான் முடியும். ஓப்பனிங்கில் வந்து அதாவது பேஸ்பால் கிரிக்கெட் தான் நாங்கள் ஆடுவோம், அக்ரஷன் கிரிக்கெட் தான் ஆடுவோம்னு சொல்லி இந்தியாவிலே ஆடினாங்க. அவங்க இங்கிலாந்து லார்ட்ஸில் நடக்குது. எப்போதும் போல் அக்ரஷன் தான் ஆரம்பிப்பாங்க. ஜாக் ராலியும் பென் டக்கட்டும் சொல்ல தேவையில்ல. அவங்க அந்த மாதிரி ஓடிஐ மாதிரி ஆடுவாங்க. டெஸ்ட் மேட்ச்சு 10 ஓவருக்கு 45 60 தான் அடிப்பாங்க. 2 ரேட்டு 4 கீழே குறைய விட மாட்டாங்க. அது இந்தியாவுக்கு சவாலாக இருக்குமா என்னன்னு பொறுத்து பார்ப்போம். நம்பர் 3 ஆலி பாப். அதாவது 5 மேட்ச்சில் 2 மேட்ச் அடித்த பெரிய விஷயம், 2 இன்னிங்ஸில் அடித்த பெரிய விஷயம். பட் நம்பர் 4 தாங்க பெரிய பயமாக இருக்குது. ஜோ ரூட். நம்பர் 5 ஹாரி ப்ரூக். நம்பர் 6 பென் ஸ்டோக். இதான் அவங்க பிளேயிங் 11 பேட்டிங் 11 இருக்கும். பவுலிங் 11 மேபி சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம அடுத்த அப்டேட் வந்து இந்தியா டீமை பிளேயிங் 11 நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கிரிக்கெட் பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.